சுந்தரி சங்கரி 2 பேரும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சுந்தரிக்கு திருமணம் ஆயிடுச்சு, சங்கரிக்கு ஆகலை. ஆனால் இவங்க அம்மா அப்பா இறப்புக்கு பிறகு சங்கரி சுந்தரி கூட தான் இருக்க ஆரம்பித்தா. ஆனால் இது சுந்தரி மாமியாருக்கு பிடிக்காது. சுந்தரி கணவர் கூட வெளியூரில் வேலை பார்த்தாரு. எப்போவாது தான் வீட்டுக்கு வருவார். அட அட அட, இது வீடா இல்லை அன்னத ஆசிரமானு தெரியல. கண்டவெல்லாம் இங்கே தான் இருக்காங்க. அட, திரும்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டாடி இந்த ராஜேஸ்வரி. ஒரு நாள் விடாமல் அந்த சங்கரியை ஜாட பேசுகிறது தான் இவ வேலை. சரி வா, அவங்கக்கிட்டே என்னன்னு கேட்போம். அட, என்ன ராஜா அக்கா, இது கோவமாக இருக்க மாதிரி இருக்கு. அட, உங்களுக்கு தெரியாதா, இந்த சுந்தரி அதான் என் மருமகளுக்கு சாப்பாடு போடவே கஷ்டமாக இருக்குது. இதில் அவள் தங்கச்சி சங்கரி வேற. அட, நீ ஏன் சங்கரிக்கு யார் கூடனா திருமணம் பண்ணி வைக்கக்கூடாது? ஏதாச்சும் வயசானவங்க இல்லை ரொம்ப வறுமையில் இருக்கவங்களா பார்த்து சொல்லு. ஏன்னா என்கிட்ட இருந்து ₹1 செலவாகக்கூடாது. இதை கேட்ட அந்த 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்க. அட, அவ்வளோ குணமான அழகான பொண்ணு, பாவம் இந்த ராஜிக்கிட்ட மாட்டிடுச்சு. எல்லாம் கடவுள் விட்ட வழி. ஆமாம் வா, நம்ம கிளம்புவோம். அட, என்ன 2 பேரும் தங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்களே? ஒன்றும் இல்லைக்கா, மீன் வாங்க மார்க்கெட் போகணும், டைம் ஆயிடுச்சு, அதான். சரி வரேங்க்கா. இப்படி இவங்க பேசுகிறத ராணின்னு ஒரு பெண் கேட்டாங்க. அட, இவங்க பேசுகிறத பார்த்தா சுலபமாக ஏமாத்திடலாம் போல. இப்போ போய் அந்த ராஜிக்கிட்ட பேசுவோம். ராஜி கொஞ்சம் நில்லு. என்னடி ராணி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அட அக்கா, அதெல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்கிட்ட என்ன அப்படி சொல்ல போகிற? அதான் சங்கரியோட திருமணம் பற்றி சொன்னீங்களே, அதை பற்றி தான். ஆனால் நீங்கள் இந்த திருமணத்துக்கு ₹1 செலவு பண்ண தேவையில்ல. அவங்களே உனக்கு ₹1,00,000 தருவாங்க. அட, என்ன நீ சொல்கிற? இப்படி ராஜி சந்தோஷமாக கேட்டா. ராணி இப்படி நினச்சா, எப்படியாவது இந்த பொண்ணை ஏமாற்றி சிட்டியில் வீட்டு வேலை செய்யறதுக்காக விட்டுடணும். அவங்க எனக்கு 5 லட்சம் தருவாங்க. அதில் 1 லட்சம் இந்த பொம்பளைக்கு நான் கொடுத்துட்டு போகிறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இனி அந்த பொண்ணு அங்கேயே அடிமையாக இருக்க வேண்டியது தான். அட, அது ஒன்றும் இல்லை. இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லு. அது ஒன்றும் இல்லை. அவங்க வீடு பிரகாரம் திருமணம் ஆகிற பொண்ணை தவிர யாரும் திருமணத்துக்கு வரக்கூடாது. அவ்வளோதானே, நான் அதை பார்த்துக்கிறேன், நீ மேலே வேலையை பாரு. இப்படி 2 பேரும் பேசி முடித்தாங்க. அட, இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனால் இது சுந்தரிக்கு தெரியக்கூடாதே. என்ன பண்ணலாம்? அட, நம்ம பையன் உடம்புக்கு சரியில்லாமல் இருக்கான், அவனுக்கு பார்த்துக்க ஆள் வேணும்னு சொல்லி அவளை அனுப்ப வேண்டியது தான். இப்படி நினச்ச மாமியார் அவங்க மருமக கிட்ட சொன்னாங்க. அவங்க மருமகளும் கிளம்பி போனாங்க. இது அப்படி இருக்க ராஜி ரொம்ப நல்லவங்களாம் நடக்கிறத பார்த்த சுந்தரி சந்தேகப்பட்டா. அட, இவங்க என்ன எல்லாரும் இருக்கும்போதே நம்மளை திட்டிகிட்டே இருப்பாங்க, இப்போ என்னன்னா நம்மளை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. சந்தேகமாக இருக்கே. காலையில் இருந்து யார்கிட்டயோ பேசிக்கிட்டே இருந்தாங்க, நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ ராஜி ராணிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அதை சங்கரி ஒட்டு கேட்டா. அட, நீ அந்த பாலத்துக்கிட்டேயே நில்லு, நான் அவளை கூட்டிகிட்டு வரேன். அட, எப்படியோ இந்த ராஜியை ஏமாத்தியாச்சு. இனி அந்த பொண்ணை வீட்டு வேலைக்கு அனுப்ப வேண்டியது தான். அட கடவுளே, இந்த 2 பேரும் நம்மளை ஏதாச்சும் பண்ணுறதுக்குள்ள பின்வழியாக நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு நினச்ச சங்கரி அங்கே இருந்து ஓடுனா. சங்கரி, அட எங்கே இவ போனா? அட, என்னாச்சு சீக்கிரம்? அட, அவள் நம்ம பேசுகிறத கேட்டு ஓடியே போயிட்டா. இப்படி இவங்க 2 பேரும் சண்டை போட சங்கரி காட்டுக்குள்ளே ஓடி போனான். அட, இவங்க திட்டுவாங்க மட்டும்தான் நினச்சா இவ்வளோ கொடுமையான வேலையை பார்க்குறாங்களே. இதுவே எங்கள் அம்மா அப்பா இருந்திருந்தா எனக்கு இந்த நிலமை வந்திருக்காது. இப்படி ஒரு நடுக்காட்டில் அண்ணாதியாக நிற்கிறேன். இப்படி நினச்ச சங்கரி ஒரு குகையை கண்டுபிடிச்சி அதில் போய் இருந்தா. ஆனால் அவளுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்ன பண்ண தெரியாமல் நடுங்குனா. இப்படியே 2-3 நாள் ஆச்சு. ஊர்லேருந்து திரும்பி வந்த சுந்தரி சங்கரி இல்லாமல் ரொம்ப தவிச்சு போனாங்க. இது அப்படி இருக்க அந்த குகை வழியாக ஒரு பெரியவர் போனார். குகைக்குள்ளே இருக்க சங்கரியையும் பார்த்தாரு. அட, நீ என்னம்மா இப்படி காட்டுக்குள்ள வந்திருக்க? சங்கரி முதல்ல பேச தயங்கினாலும் இங்கே இருந்த பாதுகாப்பு இல்லைன்னு நினச்சாவ எல்லா விஷயத்தையும் சொன்னான். அட, அத நீ ஊர் தலைவர்கிட்ட அல்லது வேற யாராவது மக்கள் கிட்ட சொன்னா அவங்க உதவி பண்ணியிருப்பாங்களே. பண்ணியிருப்பாங்க.
ஆனால் ஊர் தலைவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த காலத்தில் உதவின்னு யார் பண்ணுவாங்க சொல்லுங்கள்? ஊர் தலைவர் எங்கள் ஊரில் பணம் கொடுத்தாதான் உதவி பண்ணுவார். சரி, ஊருக்கு புதுசா? சரி, என் கூட வா. என் மனைவிக்கு பெண் பிள்ளைகள்னா ரொம்ப பிடிக்கும். அவளை உன்னை நான் பார்த்துக்க சொல்கிறேன். நீ பயப்படவே தேவையில்ல. உனக்கு எப்படியாச்சு நியாயம் கிடைக்கும். ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொன்னவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். இனி உனக்கு எப்படி நியாயம் வாங்கி தரணும்னு எனக்கு தெரியும். கவலைப்படாத. நீங்கள் எனக்காக யார்கிட்டேயும் போய் காசு செலவு பண்ண வேணாம். உதவி பண்ணுறேன்னு சொன்னதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட, அவர் ஏன் காசு செலவு பண்ணணும்? ஏன்னா அவர் இப்போ ஊர் தலைவர்கிட்ட போனால் எங்கள் ஊர் தலைவர் போல் அவரு காசு கேட்பாரு. அந்த கஷ்டம் எதுக்கு அவருக்கு? அட, நீ ஊருக்கு புதுசா? ஆமாங்க. ஏன் கேட்டனா, இந்த ஊர் தலைவரே இவர் தான். இதை கேட்ட சங்கரிக்கு ஒரே ஆச்சரியம். ஐயா, இவ்வளோ நல்ல தலைவர் இருப்பாங்கன்னு உங்களை பார்த்து தான் தெரிஞ்சிருக்கேன். நீ நல்லா சாப்பிட்டு உறங்கு. இன்னைக்கு அந்த ராணிய காவலர்கள் கிட்ட பிடிச்சி கொடுக்கறது தான் என்னோட முதல் வேலை. அப்படி சொன்னவர் ராணியை பிடிச்சி காவலர்கள்கிட்ட ஒப்படைச்சாரு. சுந்தரி மாமியாரான ராஜியை கடுமையாக கண்டிச்சாரு. சுந்தரிக்கு கூட அவங்க தங்கையை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறமா அந்த ஊரில் பெண்களுக்கு ஒரு இலவச மண்டபம் கட்டி அதில் பல கலைகள், அதாவது தையல், கூடை பின்னுறதுன்னு நிறைய பேரை வச்சு குழுவாக சொல்லித்தர ஆரம்பித்தார். எம்மா சுந்தரி, சரி சொல்லு, உனக்கு என்ன பண்ண ஆசை? ஐயா, நான் வீட்டை விட்டு வெளியே ஓடி போகும்போது அந்த குகை மட்டும் இல்லைன்னா நான் இருந்திருப்பேனான்னு தெரியாது. அதால் எனக்கு ஒரே ஆசை தான், அந்த குகையில் ஒரு மீன் சாப்பாடு கடை ஆரம்பிக்கணும். அவர் சொன்ன மாதிரியே அந்த ஊர் தலைவர் பண்ணி தந்தார். அப்புறம் என்ன, அந்த ஊர் மக்கள், அந்த ஊர் பெண்கள்ன்ட்டு எல்லாரும் பாதுகாப்பாக சந்தோஷமாக வாழ்ந்தாங்க.